கண்டுபிடி கண்டுபிடி, இதுதான் கதையோட தலைப்பு. இதை சொல்ல வந்துட்டேன். உங்கள் மீனாட்சி ராமசாமி. கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நான் எப்பொழுதும் சொல்கிறாப்புல, இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க, பண்ணுங்கள். அப்புறம் பெல்லைக்கானே அழுத்துங்க, பக்கத்தில் இருக்க இது ஆளுங்கிற பட்டனையும் தொட்டுடுங்க. என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. கண்டுபிடி கண்டுபிடி. ஆதிகேசவன் தன் மனைவி அகல்யாவிற்காக அழகான ஒரு ஆடம்பர பங்களா ஒன்றை கட்டியிருந்தார். அதை அவளை அசத்திர வைக்கணும்னு அவளுக்கு தெரியாமலே ரொம்ப அழகாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பங்களாவில் 6 படுக்கை அறைகள், ஆங்காங்கே தொங்கும் அலங்கார மின்விளக்குகள், மாடி ஏற செல்ல உயர்த்தி, அதாவது லிஃப்ட் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதோ புதுமனை புகுவிழாவும் நடக்குது. மனைவியை கொண்டு வந்து காமிச்சு அதிசய வைக்கிறாரு கணவர். அப்போ விதவிதமாக பரிசுகள் வந்து குவியுது. மனைவி முகத்தை பார்க்குறாரு. ஆனால் அந்த முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. ஏதோ ஒரு சின்ன சோகம் தெரியுது. மனைவியிட்ட கேட்குறாரு, ஆமாம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை தெரியுதுங்க. இந்த வீட்டில் வெற்றிடம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மனைவி. அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆள் உயர 2 பித்தளை விளக்குகளை கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்புறம் நிறைய பளிங்கு பொம்மைகள், பெரிய பெரிய பளிங்கு பொம்மைகள், செயற்கை செடிகள் எல்லாத்தையும் வச்சு அந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமாக அலங்காரம் பண்ணுறாங்க. இப்போ கேட்குறாரு, என்ன நிரம்பி விட்டதா வெற்றிடம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இன்னமும் குறை இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறா மனைவி. உடனே அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன், நீச்சல் குளம் தானே நீ கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். சரின்னு தன் ஆத்ம நண்பன் அண்ணாமலையை உடனே வரவழைக்கிறாரு ஆதிகேசவன். அந்த அண்ணாமலை இருக்காரே, அவர் வீட்டு வேலையெல்லாம் அந்த அலங்காரம்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த நிபுணர். அவர் வராரு. வீட்டை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு என் மனைவி சொல்கிறா, வெற்றிடம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறா, எங்கே என்ன வைக்கலாம், எப்படி இந்த வீட்டை நிரப்பலாம், நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு ஆதிகேசவன். அண்ணாமலை, அவ்வளோதானே, நான் இப்போயே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தவருக்கு தெரிஞ்சது என்ன குறைன்னு. என்னாச்சுடா, என்ன குறைடா என் வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு ஆதிகேசவன்.